தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முருகர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க. சோ நம்ம மக்களுக்கும் அதை சொல்லுவோம். எதனால அன்றைய தினம் முருகர் வழிபாடு செய்யணும்? நீங்க அந்த போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த போட்டோ வந்து பழனி முருகன் ராஜ அலங்காரம் மார்பல்ல இருக்கிற மாதிரி அழகா இருக்கு. ஆமா, அழகா இருக்கும். இது பாருங்க பியூர் ஒயிட்ல, இந்த அளவுக்கு அழகா ஒரு ஆமா. ஒரே ஒரு நாள் சண்டி ஹோமம் பண்ணணும். சண்டி அப்படின்னு சொல்றதுக்கே பல யுகங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த ஏழைக்கும் இந்த ஏழையை சார்ந்து நம்பி வந்த உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தினர், ஏன்னா நீங்க இந்த கடையில பொருள் வாங்குறதுலதான் சண்டி ஹோமம் நம்ம நித்தபடி பண்றோம். ஏன்னா இந்த கடையை மெயினா வச்சதே அந்த சண்டி ஹோமம் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சோ திருமண பாக்கியம், இந்த செவ்வாய் தோஷம், செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த முருகனை வச்சு வழிபாடு பண்ணலாம். எதனாலனா நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளோட கோவில்ல நான் நித்தபடி பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பூஜை இந்த சித்திரை முதல் நாள் முருகரோடு, தமிழ் கடவுளோடு தமிழ் புத்தாண்டை நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, சிருஷ்டி ஒளி, எங்கள் சிருஷ்டி ஒளி, வாழ்வை மாற்றும் சிருஷ்டி ஒளி. சிருஷ்டி ஒளி சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நம்ம யாரை சந்திக்க வந்திருக்கோம் அப்படின்னு பாத்தீங்கன்னா, அஸ்ட்ராலஜர் சாய் பாலாஜி அவர்களை தான் சந்திக்க வந்திருக்கோம். இன்னைக்கு மிக முக்கிய பதிவு பார்க்க போறோங்க. வருடத்தின் முதல் நாள், சித்திரை முதல் நாள், ரொம்ப அழகன் முருகனை வழிபாடு செய்ய போறோம். எதனால அன்னைக்கு முருகர் வழிபாடு செய்யணும் அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா நமக்கு சாய் பாலாஜி அவர்கள் சொல்ல போறாங்க. இந்த வருடம் முழுவதும் உங்களுக்கு சிறப்பான வருடமாக அமைய என்னுடைய வாழ்த்துக்கள். வணக்கம் ஜி. வணக்கம் சாய்ராம். ஜெய் புவனேஸ்வரி. ஜெய் புவனேஸ்வரி. உங்களுக்கு முன்கூட்டியே ஹாப்பி நியூ இயர் சொல்லிக்கிறேன். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். இனிய தமிழ் புத்தாண்டு நல்வாழ்த்துக்கள். ரொம்ப சிறப்பு. தமிழ் புத்தாண்டு அன்னைக்கு முருகர் வழிபாடு செய்யணும் அப்படின்னு நம்ம பேசும்போது நீங்க சொன்னீங்க. சோ நம்ம மக்களுக்கும் அதை சொல்லுவோம். எதனால அன்றைய தினம் முருகர் வழிபாடு செய்யணும்? ஸோ புத்தாண்டு அப்படின்னா புத்தாடைகள் அணிஞ்சு சந்தோஷமா வீட்டுல இருக்கிறவங்க எல்லாரும் சேர்ந்து கோவிலுக்கு போய் சாமி கும்பிடுறது அப்படின்றது இருக்கு. ஆனா தமிழனுக்கும் ஒரு புத்தாண்டு இருக்கு, ஒவ்வொரு இதுலயுமே ஒரு புத்தாண்டு இருக்கு. அது மாதிரி தமிழ் புத்தாண்டு அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ நம்ம எல்லாருமே கன்சிடர் பண்றது ஆங்கில புத்தாண்டு. அந்த ஆங்கில புத்தாண்டு ஜனவரி 1னா ஆங்கில புத்தாண்டு, அதுதான் வருஷம் பிறந்து போச்சு அப்படின்றோம். ஸோ ஏப்ரல் 31 முடிஞ்சு மார்ச் 1னா இயர் எண்ட் முடிஞ்சிருச்சுன்றாங்க. சோ ஒவ்வொருத்தரும் ஒரு அதே மாதிரி தமிழ் புத்தாண்டுக்குமே இது இருக்கு. அதுலதான் நம்மளோட வருடமே மாறுது. சோ இப்போ பிறக்கிற வருடம் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து 60 வருடத்துக்கு பூஜை பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ கூடிய விரைவில் அதை பத்தின விஷயங்கள் நான் உங்களுக்கு சொல்றோம். நிறைய விஷயங்கள் பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ அந்த 60 வருடத்துல இப்ப வரக்கூடிய வருடம் வந்து பாத்தீங்கன்னா பராபவ வருடம், அதாவது செவ்வாய்க்கிழமை வருது. செவ்வாய் அப்படின்னா அங்காரகன் அப்படின்னு சொல்லுவாங்க. அழகன் முருகனுக்கு தமிழ் புத்தாண்டுனா தமிழனுக்கு கொண்டாடக்கூடியது. அப்ப தமிழன் மட்டும் தான் கொண்டாடணுமான்னா முருகனை பிடிக்காத ஆட்களே கிடையாது. அழகன் அப்படின்னு சொல்லுவாங்க. நான் எப்பயுமே சொல்லுவேன், ஒரு போட்டோ ஃப்ரேம் அப்படின்னம்னா அதுல ஒரு ஓவியம், ஒரு சித்திரம் தான். அது சித்திரம்ன்றது அழகா இருக்கும். சோ அது பேசுமான்னு கேட்டா கண்டிப்பா பேசும். சோ நம்ம எல்லாரோட வீட்லயும் இறைவனோட எப்படி நம்மளோட போட்டோ வைக்கிறோமோ, இறைவனுக்கு இப்படிதான் இருப்பாருன்னு சொல்லி ஒரு கற்பனையில ஓவியமா வரைஞ்சதை வச்சிருக்கோம். சோ நீங்க அந்த போட்டோ நீங்க வச்சிருக்கீங்க இல்லையா, அந்த போட்டோ வந்து பழனி முருகன் ராஜ அலங்காரம் மார்பல்ல இருக்கிற மாதிரி அழகா இருக்கு. ஆமா, அழகா இருக்கும். இது பாருங்க பியூர் ஒயிட்ல, இந்த அளவுக்கு அழகா ஒரு ஆமா வெளிநாட்டுல இருக்க மாதிரியே இருப்பாரு. எதனாலன்னா இது வந்து பாத்தீங்கன்னா மார்பிள் விக்கிரகத்துல பண்ண மாதிரி நம்ம பண்ணிருக்கிறோம். நவரத்தினங்களோட இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோன்ஸ் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு கிரகிச்சு தரக்கூடிய தன்மை. நம்ம டச் பண்ணாலே தெரியுது அந்த ஸ்டோன்ஸ். இது வந்து பாத்தீங்கன்னா லேமினேட்டட் கிடையாது, இது வந்து பாத்தீங்கன்னா இது பண்ணாததான். சோ உடையாது. அதே போல வந்து பாத்தீங்கன்னா இந்த ஸ்டோனோட தன்மை கிரகிக்கிற தன்மை. சோ இந்த கிரகிச்சு உங்களுக்கு வந்து கொடுக்கும். சோ நம்ம என்ன பூஜை பண்றோமோ அதுக்கு வந்து கிரகிச்சு கொடுக்கக்கூடியது. பாருங்க, கோபுர தரிசனம் கோடி புண்ணியம் சொல்லுவாங்க. அந்த கோபுரத்தோடயே இருக்கக்கூடிய முருகப்பெருமான் இதோ எங்கிட்டே இருக்காரு. அதுக்கு அடுத்தது அப்படின்னு பாத்தீங்கன்னா விநாயகர், லக்ஷ்மி, அதுக்கப்புறம் முருகன் வந்து பாத்தீங்கன்னா இருக்கிற மாதிரி ஒரு படம். இந்த மாதிரி நம்ம கிட்ட இருக்கிறது கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்கு. நிறைய டைப்ல இருக்கு இல்லையா? ஒரு முருகன் போட்டோ வந்து நம்ம கொண்டு வந்திருக்கிறோம். சோ இப்போ என்னன்னா
ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு மாதிரி எல்லா விஷயங்களும் எல்லா இடத்துலயும் கிடைக்குது. சோ நம்மளோட இடத்துல நித்தபடி வந்து பாத்தீங்கன்னா முருகப்பெருமானுக்கு நம்ம பூஜை பண்றோம். சத்ரு சம்ஹார ஹோமம் அப்படின்றது நம்மளோட இடத்துல நித்தபடி பண்ணிக்கிட்டு இருக்கோம். சோ குரு வழியிலேயே அதுக்கான மந்திரங்கள் நமக்கு கிடைச்சிருக்கு. சோ டெய்லி வந்து பாத்தீங்கன்னா நான் வந்து முருகனுக்கான யந்திரங்கள் வரைஞ்சு பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். ஸ்டில் நவ் நான் பூஜை பண்ணிருக்கேன். ஏன்னா நமக்கு வந்து பாத்தீங்கன்னா உலகத்துல இருக்கிற எல்லாரும் நல்லா இருக்கணும், பிளஸ் வந்து சிருஷ்டி ஒளியில பொருள் வாங்குற எல்லாரும் நல்லா இருக்கணும். ஏன்னா நீங்க எல்லாம் என்னோட குடும்பம் அப்படின்றது எல்லாருக்குமே தெரியும். சோ நம்மளோட குடும்பத்துல இருக்கிறவங்க எல்லாரும் நல்லா இருக்கணும்ன்றதுக்காக ஒவ்வொரு நாளுமே நம்மளோட ஆலயத்துல, அதாவது தான் தோண்டி ருத்ரஸ்ரீ ஷீரடி சாய்பாபா ஆயுர்தேவி ரிஷிகள் பீடம் புவனேஸ்வரி கஷேத்திரத்துல 3 வருடம் சண்டி ஹோமம் வந்து பாத்தீங்கன்னா இந்த ஏப்ரல் 30 தான் முடியுது. 3 years complete ஆயிடுச்சு. 1095 நாள் ஒரே ஒரு நாள் சண்டி ஹோமம் பண்ணணும். சண்டி அப்படின்னு சொல்றதுக்கே பல யுகங்கள் புண்ணியம் பண்ணிருக்கணும். இந்த ஏழைக்கும் இந்த ஏழையை சார்ந்து நம்பி வந்த உங்களுக்கும் உங்களோட குடும்பத்தினர், ஏன்னா நீங்க இந்த கடையில பொருள் வாங்குறதுலதான் சண்டி ஹோமம் நம்ம நித்தபடி பண்றோம். ஏன்னா இந்த கடையை மெயினா வச்சதே அந்த சண்டி ஹோமம் பண்ணணும், எல்லாரும் நல்லா இருக்கணும். சோ 3 வருஷம் தொடர் சங்கல்பத்துல சண்டி ஹோமம் இந்த ஏப்ரல் 30 நிறைவடையுது. அதுக்கு முன்னாடியே இந்த தமிழ் வருடப்பிறப்பு வந்து வருது. சோ அதே போல வந்து பாத்தீங்கன்னா நான் இந்த ஆங்கில புத்தாண்டு அப்பவே சொன்னேன், எல்லா ராசிகாரங்களும் நல்லா இருப்பாங்க. என் குரு சொல்லி இருக்கிறாங்க, குரு பார்க்கில் கோடி நன்மை. சோ முருகன் அப்படின்றவரு நார்மலான கடவுள் கிடையாது. எல்லாரும் நினைக்கிற மாதிரி முருகன் தான் அகத்தியர். சோ இந்த முருகன் தான் அகத்தியர். சோ சித்தர்கள்லயே தலைமை வந்து அகத்திய பெருமான் தான். சோ இந்த முருகன் தான் அகத்தியர் அப்படின்னு சொல்லுவோம். அதே போல முருக பெருமான் தான் வந்து பாத்தீங்கன்னா பிரம்மதேவர் கன்ஃபியூஷன்ல இருக்கான்னு சொல்லி பிரம்மதேவரை அரெஸ்ட் பண்ணி முதல் படைப்பு தொழில பண்ணதும் முருகன் தான். கார்த்தல் படைத்தல் அழித்தல் முத்தொழிலும் பண்ண முருகன் தான். சோ 5 முகம் தோன்றின் 6 முகம் தோன்றும் அப்படின்னு சொல்லுவாங்க. 5 முகம் கொண்ட சிவபெருமானோட இன்னொரு முகம் சேர்த்தவர் தான் முருகன். சோ சோதனைக்கு உள்ளாக்குவரும் சாதனையாளர் ஆக்குவரும் முருகன் தான். சோ அப்பேற்பட்ட முருகனை இந்த தமிழ் வருட பருப்பப்போ நம்மளோட இடத்துல பூஜை பண்ணி ஆல்ரெடி ரெடியா இருக்கு. 21 பீஸ், அந்த 21 அதிர்ஷ்டசாலிக்கு மட்டும்தான் இந்த போட்டோ கொடுக்க போறோம். அப்போ இந்த போட்டோ ரொம்ப காஸ்ட்லியா இருக்குமா? கிடையவே கிடையாதுங்க. 500 ரூபாய் கூட கிடையாது. 400 ரூபாய்க்கு 1 ரூபாய் கம்மி, 399 ரூபாய். அப்ப பாத்துக்கிடுங்க எவ்வளவுக்கு எவ்வளவு வந்து பாத்தீங்கன்னா ஈகோ ஃப்ரெண்ட்லியா, அதாவது பட்ஜெட் ஃப்ரெண்ட்லியா உங்களுக்கு. ஏன்னா இத வந்து நீங்க ஒருத்தங்களுக்கு கிஃப்டா கூட கொடுக்கலாம், உங்க வீட்டுல மாட்டலாம். ரொம்ப ரொம்ப அழகா இருக்கு. நீங்க மாட்டினீங்கன்னா மத்தவங்க எல்லாரோட கண்ணும் இந்த முருகன் மேல மட்டும் தான் இருக்கும். சார் கையில வச்சிருக்க முருகன் தான் இல்லைங்க, நிறைய முருகன் வேணாலும் நீங்க எடுத்துக்கலாம். எல்லா முருகனுக்குமே எல்லா விதமான பூஜைகளும் பண்ணதுதான். சோ நீங்க இந்த முருகன் உங்க வீட்டுக்கு வராருன்னா சொந்த வீடு இல்லாதவங்களுக்கு சொந்த வீடு 100% இந்த முருகன் கொடுப்பாரு. அதே போல திருமண பாக்கியம், இந்த செவ்வாய் தோஷம், செவ்வாய் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இருக்கிறவங்க இந்த முருகனை வச்சு வழிபாடு பண்ணலாம். எதனாலனா நான் முதலே சொன்ன மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்மளோட கோவில்ல நான் நித்தபடி பூஜை பண்ணிக்கிட்டு தான் இருக்கேன். பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் நான் கடைக்கே வருவேன். சோ இங்க வந்து பாத்தீங்கன்னா அஸ்ட்ராலஜி பார்க்கணும் சார் வெயிட் பண்றாங்கன்னா அங்க பூஜை முடிச்சதுக்கு அப்புறம் தான் இங்க வருவேன். சோ அந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் இடைவிடாது அந்த ஷண்முகத்தினோட அந்த யந்திர பூஜை பண்ணிட்டு வேல்மாறல் பூஜை பண்ணிட்டு தான் நான் இங்க வரேன். சோ அந்த முருகனை தான் உங்களுக்கு வந்து நான் கிஃப்டா கொடுக்க போறேன். 21 பேருக்கு தான், அந்த 21 பேருக்கு மட்டும்தான் இந்த போட்டோ ஃப்ரேம் இருக்கு. யாருக்கெல்லாம் வேணுமோ அவங்க வந்து ஆர்டர் பண்ணிக்கலாம். கொரியர் சார்ஜ் மட்டும் எக்ஸ்ட்ரா வரும். சூப்பர். அதுவும் 21 முருகர் இருக்காரு. யாருக்கு எந்த முருகர் வேணுமோ இப்ப நீங்க இந்த பதிவை பார்த்துட்டு இருக்கும்போது டக்குன்னு ஒரு ஸ்கிரீன்ஷாட் எடுத்து உடனே நம்ம வாட்ஸ்அப்க்கு அனுப்பி வைங்க. 21 முருகரையும் அழகா நீங்க வாங்கிக்கலாம். இந்த சித்திரை முதல் நாள் முருகரோடு, தமிழ் கடவுளோடு தமிழ் புத்தாண்டை நம்ம எல்லாரும் கொண்டாடுவோம். 400 ரூபாய் மதிப்புள்ள இந்த முருகர் உங்களுக்கு வேணும்னா வீடியோல தெரியிற நம்பருக்கு கால் பண்ணி உடனே புக் பண்ணிக்கோங்க. சிருஷ்டி ஒளி.